நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடித்து 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா துரு பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து வாங்கி, அதாவது 50ஆம் நம்பரு ரஃப் பேப்பர் வாங்கி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு இன்றைக்கி நம்ம செய்யணும்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபா வரைக்கும் ஒரு கேட்டு செய்கிறதுக்காக. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக நம்ம பெயிண்டிங் பண்ணிடணும். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக துரு பிடிக்கத்தான் செய்யும். ஏன்னா வெயில்லையும் மழையிலையும் வந்து நம்ம வெளியே கிடக்கக்கூடியது இந்த கேட்டு, இந்த மெயினாக வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரில்கள் தான். இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பெர்ஜரில் QT ப்ரேமர், அதாவது 1K. இந்த ப்ரேமர் வந்து பார்த்திங்கன்னா எப்போசின்னு சொல்லுவோம். இந்த ப்ரேமரை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா துருவிலேருந்து வந்து நம்மளுக்கு பாதுகாக்குது. இப்போ இதை நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம NC யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சாதா டின்னர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் காமன் தான். இது இப்போ நார்மலுக்கு நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கம்ப்ரஸரை பயன்படுத்த போகிறோம். கம்ப்ரஸரில் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இருந்தால் போதும். இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு வந்து உங்களுக்கு 1.5 சதுரத்துக்கு மேலே வந்து கவரேஜ் கிடைக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம நார்மலுக்கு வந்து டின்னர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெயிண்டர் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இதை வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு ஊத வேணாம். ஊதுனீங்கன்னா வந்து பெயிண்ட் வந்து அப்படியே அலையாக வந்து இறங்கிடும். அதனால் கொஞ்சம் லாங்கில் வச்சு ஊதுங்க. இது பறக்குன்னு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகணும்னு நினைக்க வேணாம். அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கம்ப்ரஸரில் ஊதும்போது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க 1K ப்ரேமரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 515 ரூபா கிட்ட வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை அடிக்கும்போது நல்லா க்ரிப் இருக்கும், துரு பிடிக்காது நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அக்காயி, அதாவது டிங்கர் பேஸ்ட்டு. இது காருக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கேட்டில் துரு பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 1 கிலோ வந்து பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 260 ரூபாயிலேருந்து 270 ரூபாயில் இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டில் இருக்க ஓட்டை அப்படியே அடைஞ்சிரும். துரு பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா வந்து கிண்டுனா மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் இருக்கும். அதனால் வந்து நல்லா பேஸ்ட் வந்து கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் ஒரு பேஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்ட் வந்து நம்ம தேவைக்கு இதை பயன்படுத்தணும். இதை வந்து நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் உடனே வந்து இதை கேட்டில் அப்ளை பண்ணிடணும். இல்லாட்டினா என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வைக்கலைன்னா உடனே செட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் கண் கூட எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ரேமர் அடித்ததுக்கு மேலே இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த டிங்கர் பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1/2 ஹவரில் வந்து நல்லா காஞ்சி கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு ஓட்டை இருந்தாலும் அப்படியே அடைச்சிடலாம். நீங்கள் வந்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பிசுறு அடிக்காமல் வைக்கணும். காரணம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது தேய்க்கிறது வந்து ரொம்ப சிரமம். அதனால் வந்து வைக்கும் போதே வந்து பிசுறு அடிக்காமல் வச்சுருங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க 50ஆம் நம்பர் பேப்பரை வச்சு நல்லா அரைக்கி தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க ராஃப் கோட் பெயிண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 350 ரூபா வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனாமல் பெயிண்ட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பளபளப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடைக்கிது. இதுக்கு வந்து நம்ம தேவையான நார்மல் சாதா டின்னரே யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லி டின்னர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். டின்னரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம கண்ணில் ஊற்றிக்கிறணும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி வந்து கன்னை வந்து லாங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊதும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அலைன்ஸ் விழுகாது, இறங்கியும் கொடுக்காது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரே கோட்டில் வந்து எப்படி கவரேஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளாக் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வந்து நம்ம அடிக்கக்கூடிய கலர்களுக்கு, அதாவது லைட் கலர்களுக்கு எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாக்கு, ப்ரௌனு இந்த மாதிரி நம்ம கலர் அடிக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பர்சர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கிலே வச்சு பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இப்போ வச்சுருக்க நம்ம டிங்கர் பேஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ப்ரைமர் பண்ணால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நார்மலான கேட்டுக்கு நம்ம அடிக்கக்கூடியது தான். இப்போ இந்த கேட்டு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஏதாவது தார்பாய் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து தளத்தில் ஃபுல்லாகவே வந்து பட்டுரும். அதனால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பர்சரில் ஃபுல்லாக பண்ணி பிடிச்சாச்சு. இப்போ உள்ள கிரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படுதா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெயிண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா படுதா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேஸ்ட் ஆகாது, வேலையை ஸ்டார்ட்டாக முடியும். நண்பர்களே, இப்போ வந்து 2 கோட்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபிலெக்ஸில் வந்து கோல்டு வாங்கியிருக்கோம். இது வந்து 1/2 லிட்ரு. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து வாட்டர் கோல்டு. இதை வந்து நம்ம வந்து தேவைன்னா தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டின்னர் யூஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு வந்து வாட்டர் மிஸ்ஸிங்கு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை மிஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு படுதா ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் கவரேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே கோட்டில். இதுக்கு தேவைன்னா நம்ம வந்து செகண்ட் கோட் நம்ம அடிச்சுக்கிறலாம். இப்போ இந்த கோல்டு வந்து கேட்டில் நம்ம அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டோட அழகே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தூக்கி காட்டும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பூவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு யூஸ் பண்ணும்போது நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது பூரா இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து ப்ரேமர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே கோட்டில் எப்படி கவரேஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெல்லை ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷமத்.